உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாழுமிரே குலமே இரவினில் தவித்திட்ட பொழுதினே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடத்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்தே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாருமிரை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரங்களே, அருளின் காலமாகிய இந்த தவ காலத்திலே நாங்கள் பயணம் செய்கிறோம். தவ காலத்திலே ஆண்டவருக்குரிய மனப்பாங்கோடு நாங்கள் ஆண்டவருடைய செயல்களை நம்பி வாழுகின்றவர்களாக, அவருடைய புதுமைகளின் ஊடாக எங்களுடைய வாழ்வை கண்டுகொள்ளுகின்றவர்களாக, எங்களுடைய மீட்பை கண்டுகொள்ளுகின்றவர்களாக, அவருடைய தியாகத்தின் ஊடாக நாங்கள் எங்களுடைய வாழ்வின் மேன்மையை கண்டுகொள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ வரம் கேட்டு மன்றாடிக்கொள்வோம். மேலும் இப்பலி வழியாக பிறந்த நாள் திருப்பலியாகவும் நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய சேர வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுகின்றோம். பிறந்த நாள் திருப்பலியாக பிரதீப் மெலோடியஸ் ஆண்டவருக்கு நன்றி கூறி தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார். அவர் தொடர்ந்தும் இவருடைய வாழ்விலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் மன்றாடிக்கொள்வோம். மேலும் நன்றி பலியாக ஒருவர் மரி அன்னைக்கு நன்றி கூறுகின்றார். சோபனா நிர்மலகாந்த் அவருடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றி சொல்லுகின்றார்கள். மேலும் ஒருவர் நிரந்தர வதிவிடம் கிடைத்தமைக்காக சகல புனிதர்களுக்கும் நன்றி கூறுகின்றார்கள். மேலும் ஒருவர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். மேலும் ஒருவர் காணிக்கை மாதாவுக்கு நன்றி கூறுகின்றார். இன்னும் ஒருவர் அந்தோனியாருக்கு நன்றி கூறுகின்றார். வேண்டுதல் பலியாக ஒருவர் நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். கஜேந்திரன் குடும்பம் ஒற்றுமையும் விசாவும் கிடைக்க வேண்டும் சொல்லி மன்றாடி நிற்கின்றார். இவர்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கனிவிரக்கத்துடன் கேட்டுக்கொள்ள வேண்டும் சொல்லி நாங்களும் இவர்களுக்காக மன்றாடிக்கொள்வோம். மேலும் இறந்தவர்களான சேவியர் மேரி ரோஸ், சேவியர் சுபாஜனா, ஜெரால்ட் மேரி எமெல்டா, சைமன் விருசிட்டம்மா, விக்டர் வேவி, எஸ்ஆர் அந்தோனி பிள்ளை, லீலா திரேசம்மா, சூரி மிதுன், அரியராசா குருதாஸ், தேவதாஸ் சுரேஷ், அண்டன் சாந்தி, அண்டன் அருண், ஜெக்ஷன், வின்சொலஸ் இமெல்டா, பிலிப் வில்லியம், மனவல் பாக்கியம், மனவல் லெபோன்சியஸ், பங்கிராஸ் யசிந்தா, இம்மானுவேல் பப்ரிஸ் 4ஆம் வருடம், வாஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ், மனவல் பெர்னாண்டோ, ஜான் கோல்மன் டெமில்டன், தவரட்னம் ஃபிலோமினா ரோஸ், அருட்பணி நேசநாயகம், அருட்பணி எட்மன் மைக்கேல், அருட்பணி லக்ஷ்மன், அருட்சகோதரி கிறிஸ்டா மரியதாஸ், அருட்சகோதரி யோய்ஸ் மாரி, சிபமாலை சிறில், மறையாசிரியர் ஆரோக்கியநாதர், மனவல் லெபோன்சியஸ், பிலிப்
ரொசாரோ, மரியரத்தினம் ஃபிலோமினா, பட்ரிக் கிரகோரி, கிரகோரி விக்டோரியா, கிரகோரி ஆண்டனி பிரான்சிஸ், விஜயன் மேரி சியாம்லா, ஆண்டன் சிரில் வென்சஸ், ஜேக்கப் ரோமான், ரோமான் நல்லம்மா, ராசமணி மித்திரன், ஜோசப் ஸ்டானிஸ்லஸ், மேரி ஆன் ஆகிய ஆன்மாக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தின் பொருட்டு இவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்க வேண்டும் சொல்லி நாங்களும் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் ஞான புனித மரியாதையும் வானுலக புனிதரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகிறதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறை பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வமாக. மூடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர்.
வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நாம் உருவாக்கிய ஆண்டவர் திருமுன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நிலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 14 தொடக்கம் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்கள். நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருள்களையும் பங்கிடுவர். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அடிக்கிறார். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு அண்ணனும் தம்பியும் மிக்க மகிழ்ச்சியோடு நல்ல சகோதரத்துவ உறவோடு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய வாழ்வு முழுவதுமாக ஒரு சிறந்த அன்பு வெளிப்பட்டது. அண்ணன் தம்பி மீது அன்பு கொண்டிருந்தான். தம்பி அண்ணன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். இப்பொழுது அண்ணன் திருமணம் செய்து கொள்கிறான். அங்கே அண்ணனுடைய மனைவி அந்த வீட்டிலே வந்து குடியமர்கின்றாள். இந்த தம்பிக்கு பல நாட்களாக நான் இந்த வீட்டிலேயே இருக்கிறேன்,
அண்ணனுக்கு திருமணமாகிவிட்டது என்று சொல்லி மன கிளேசத்தோடு இருந்தான். இப்பொழுது அண்ணனிடம் போய், அண்ணா, எனக்கு இந்த வீட்டிலே இருக்க விருப்பமில்லை, நீங்கள் இருவரும் இந்த வீட்டிலே இருங்கள், நான் வெளியூருக்கு சென்று தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அண்ணன் சொன்னான், உனக்கு என்ன நடந்தது? நீயும் எங்களோடு தங்கி இருக்கலாம் தானே? அப்பொழுது தம்பி சொன்னான், உன்னுடைய மனைவி எனக்கு ஒரு முட்டை தான் தருகிறார், அந்த ஒரு முட்டை எனக்கு போதாது, ஆகவே எனக்கு இந்த வீட்டிலே இருக்க விருப்பமில்லை, நான் போகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த அண்ணன் தன்னுடைய மனைவியிடம் போய், இனிமேல் என்னுடைய தம்பிக்கு நீ 2 முட்டைகள் கொடு என்று சொல்லி சொன்னார். அந்த மனைவியும் தான் ஏதோ பிள்ளை விட்டது போல அந்த தம்பிக்கு அடுத்த நாளிலிருந்து 2 முட்டை வீதம் கொடுத்து வந்தார். இன்னும் கொஞ்ச நாட்கள் போன பிற்பாடு அந்த தம்பி அண்ணனிடம், அண்ணா, எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பமில்லை, உன்னுடைய மனைவி எனக்கு 2 முட்டைகள் தருகிறார் என்று சொல்லி சொன்னால் உனக்கு 4 முட்டைகள் தருவாள். பெண் இருக்கிற இடத்திலே, பாராபட்சம் பார்க்கிற இடத்திலே நான் இருக்க விரும்பவில்லை, நான் வெளியூர் போகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது அண்ணன் சொன்னானாம், தாராளமாக நீ போகலாம் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தானாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்விலே ஒருவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது சுலபமானது. ஒருவர் குற்றவாளி என்று நாங்கள் தீர்ப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது மிகவும் சுலபமானது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே நல்ல விடயங்களும் இருக்கிறது, தீமையான விடயங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த மனித கண்கள், மனித இதயங்கள் ஒரு நாளும் நல்ல விடயங்களை பிற மனிதரிடமிருந்து காண்பதில்லை. எப்பொழுதும் எங்களுடைய பலவீனம் என்று சொன்னால், மற்ற மனிதர்கள் என்ன புலை விடுவார்கள், அவர்கள் என்ன புலையானவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறதெல்லாம் நாங்கள் முன்னுரிமை அடைந்த மக்களாக இருக்கிறோம், முதன்மையானவர்களாக இருக்கிறோம். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசம் எங்களுக்கு சொல்லுவது. ஆண்டவர் இயேசு இந்த பேய் பிடித்தவரை குணமாக்குகிறார். அவர் ஒரு நல்ல காரியம் செய்கிற பொழுது அந்த மக்கள் ஒரு சிலர், இவர் பேய் சபூலை கொண்டு இவன் பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் இவன் எங்களுக்கு எதிராக செயற்படுகிறான் என்று சொல்லி அங்கே அவர் செய்த காரியம் பிழை என்று சொல்லி அங்கே தீர்ப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த மனிதன் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டான், அவன் முழுமையாக குணமடைந்தான் என்பதை அந்த மக்கள் மறந்து விடுகிறார்கள். பிரியமானவர்கள், இதுதான் எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. செய்த நன்மைகளை மறந்து மற்றவர்கள் மீது நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள். என்னோடு இராதவர் எனக்கு, என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆகவே ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய மனநிலைகளோடு நாங்கள் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் அருள் தருவார் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்தும் கொண்டாடி கொள்வோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்துச் சொல்லி மன்றாடி கொள்வோம். உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என கூறிய இரக்கத்தின் தந்தையே, இன்றைய நற்செய்தியில் நீர் ஆற்றிய புதுமையைக் கண்டு நீர் விமர்சிக்கப்பட்டது போல எம் மத்தியிலும் புறக்கணிக்கப்பட்டு வாழும் எம் அயலவரை நாம் விமர்சியாது, அவர்களை துன்புறுத்தாது, அனைவரும் இறைவன் முன் சமம் என்பதை உணர்ந்து உம்மிடம் திரும்பி வர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மரணத்தின் மூலம் எமக்கு மீட்பளித்த அன்பின் நிறைவா, மனிதர்களாகிய நாம் அழிவுக்குரிய இவ்வுலக செயல்களில் நாட்டம் கொள்ளாமல் உம்மாலே மட்டுமே எமக்கு நிலை வாழ்வுக்குரிய இன்பம் உண்டு என்பதை ஏற்று
அதன்படி வாழ இறை ஞானத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எந்நாளும் உங்களுடன் இருக்கின்றேன் என கூறிய இறை தந்தையே, இன்றைய சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் எம் பெண்களை கண்ணோக்கி பாரும். பல்வேறு இடர்களின் மத்தியிலும் தமது வாழ்க்கைக்காக குடும்பத்திற்காக உழைக்கும் இவர்கள் பாதுகாக்கப்படவும் இவர்களது பணி சிறக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை நினைத்து மன்றாடிக் கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றவர்கள், பல்வேறு தேவைகளோடு ஆண்டவரை நோக்கி வருகின்றவர்கள், எங்களுடைய சப உதவிகளை கேட்டு நின்றவர்கள், எங்களுடைய அயலவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் மேலும் மேலும் கடவுளுக்கு நெருக்கமாக இணைந்து வாழ வேண்டும் சொல்லி ஒருவர் மற்றவருக்காக மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலிப்பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம் பலி பொருளாயாக்கிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம் பலி பொருளாயாக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையினத்தினனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமலும் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதியளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று
நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னகமும் மன்னகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார். உலகின் பாவங்களை போக்கும் ஒருவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் ஒருவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் ஒருவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே. பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே.
பேரின்பமே ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சீற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தானே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தானே. சீற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தானே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தானே. என்னில் ஒன்றாகினால் நான் நன்றாகினேன், என்னில் ஒன்றாகினால் நான் நன்றாகினேன். பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன், மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறை அரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். உம் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளுடைய ஆழங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழ செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் முதலும், நீரே என் முடிவும், நீரே என் முதலும், நீரே என் முடிவும். இறைவா, உம் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. கண்களின் முன்னே வர வேண்டும், உன் பார்வையில் நானே விழ வேண்டும். கண்கள்
இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.